ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சென்னையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அது சரியாக இதுவாகலை, ஒரே சவுண்டாக இருந்துச்சு. அதுக்காக ப்ரைவேட்டாக வந்து வீடியோ போடலான்னு வந்திருக்கேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு 1 வீக் இருக்கும், மச்சான் மேரேஜுக்கு போயிட்டுருந்தேன். அப்போது ஒருத்தர் வயசான வந்திருந்தார். சாப்பிட்றதுக்கு கூட சுத்தமாக காசு இல்லைப்பா, ஒரு 10 ரூபா தான் கொடுப்பான்னு கேட்டார். என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, பட் ஃபோனில் காசு இருந்துச்சு 500 ரூபா. ஆனால் கையில் காசு இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணேன், சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். சரிப்பான்னு சொன்னார். கூட்டிகிட்டு போயிட்டு ப்ரெட் ஒன்று வாங்கி கொடுக்கலான்னு கடைக்கு போயிட்டுருந்தோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒருத்தவங்க கார் எடுத்துகிட்டு புதுசாக பூஜை போட்டுருந்தாங்க காருக்கு. போட்டப்போ மனசு ரொம்ப ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. பாரு, இந்த ஜென்ரேஷனில் ஒருத்தர் பசிக்காக ஒரு 10 ரூபா கேட்குறாரு. ஆனால் இன்னொரு சைடு பார்த்தா புதுசாக கார் எடுத்து சாமி கும்பிட்டுருக்காங்க. அது அவங்க உழைப்பு, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருப்பாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த ஜென்ரேஷனில் இப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு ஹெல்ப் பண்ணி பாருங்கள், மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் என்னால் முடிஞ்சது ஒரு 40 ரூபா கொடுத்து ஒரு ப்ரெட் வாங்கி கொடுத்தேன். அந்தமாரி ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டு யாராவது வந்தாங்கன்னா, தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி தான் நானும் ஹெல்ப் பண்ணேன். என் மனசு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்து கார் வாங்கி நம்ம ஹாப்பியாக ஆகிறத விட, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி பாருங்கள், மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ லவ் யூ.